அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது காண்டூரிங்லேயோ இல்லை சர்வேயிங் டீட்டெயில்ஸ்லையும் நம்ம பாயிண்ட்ஸ் ஏதாவது நம்ம வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம பாயிண்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு விசிபிளாக இல்லை, எனக்கு பாயிண்ட்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் வேணும், சைஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், டிடிபி டைப் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான பாயிண்ட் ஸ்டைலுக்கான டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான பாயிண்ட் ஸ்டைலில் வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கடுத்து நான் புதுசாக பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடுது. இப்போ நான் அகெயின் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் டிடிபி டைப் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு நான் அகெயின் வேறு மாதிரியான டிசைனை கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது கொடுத்து நான் ஓகே பண்ணிடுறேன். ஸோ எல்லாமே வந்து அதே மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எந்த இடத்துல நம்ம என்ன மாதிரியான இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல வேணாலும் நம்ம அந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பாயிண்ட்டு சைஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டு சைஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்ற வயசு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பாயிண்ட்டு சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.